வீடு சும்மா பூட்டி கிடக்கு, அங்க யாரும் போறதே கிடையாது. அங்க ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம தானே போய் நிக்கணும். அதுக்கு அந்த வீடை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த வீடு சும்மா இருக்கிறதுனாலதான் அந்த பசுபதி பத்திரம் ரெடி பண்ணி வீடை அபகரிக்க பார்த்து அவன் கண்டிப்பா வீட்டை புடுங்குறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுவான். வீட்டை வித்துட்டு இங்க சின்னதா ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத்தை, அது உங்களோட வீடு, அதை என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இங்க உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம் காவேரி. இதுக்குதான் நானும் விஜயும் அன்னைக்கு பேசணும்ல, வீடை ஹோம் ஸ்டேக்கு விட்டுலான்னு. ஹோம் ஸ்டேக்கு விட்டுட்டா வீடு சேஃபா இருக்கும், எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது, அதை விக்கிறதுக்கு எப்படி மனசு வரும்? நாளா விக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு காவேரி, நீ சொல்ற ஹோம் ஸ்டே இதெல்லாம் எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. நம்ம என்ன இங்கே சென்னையிலேவா இருக்க போறோம்? அங்க போக மாட்டோமா? அப்பாவோட ஞாபகார்த்தமா அந்த வீடு ஒண்ணுதான் இருக்கு. பேசாம நாமே உங்க வீட்டுல போய் இருக்க கூடாது? நீ அங்க வரவே மாட்டேன்னு சொல்லுவ. எவ்வளவு வாட்டி நான் உன்னை கெஞ்சி கூத்தாடி அந்த வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருக்கேன். அப்பெல்லாம் வரவே மாட்டேன்னு அப்படி பேசுவியே. இப்ப என்ன அங்க போகணும்னு ஆசைப்படுற? அவ்வளோ பெரிய பங்களாவை விட்டுட்டு நாம ஏன் இந்த குட்டி ரூம்ல கஷ்டப்படணும்? எனக்கு உன்னை நினைச்சா கவலையா இருக்குதுப்பா. ப்ரொஃபஷனல் லைஃபும் செட் ஆகல, பர்சனல் லைஃபும் உனக்கு செட் ஆகல. நீ பேசாம அவளை டிவோர்ஸ் பண்ணிடுடா. உனக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் பண்ணு. உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. யமுனாவை டிவோர்ஸ் பண்ணாதான் எனக்கு சொத்து எழுதி கொடுப்ப, அப்படிதானே? ஆமாண்டா, உன் சொத்தை அவ எதுக்குள்ள அனுபவிக்கணும்?